மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. முதல்வர் விஜய் தலைமையில இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழா சென்னை ஜார்ஜ் கோட்டையில கொண்டாடப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்று அவர் தலைமையில நடக்கிற முதல் சுதந்திர தின விழா அப்படிங்கிறதுனால இந்த விழாவை பலரும் நேர்லையும் லைவ்லையும் பார்த்து ரசிச்சாங்க. இந்த நிலையில பிரபல நடிகர் சின்னி ஜெயந்தோட மகன் ஸ்ருதஞ்சய் நாராயணன் அவர்கள் இந்த விழாவில் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்காரு. இவர் தான் முதல்வர் விஜய் அவர்களை முதல்ல வரவேற்று மேலும் விருதுகள் கொடுக்கும் போதும் அவர் தான் எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. இவர் ஏன் இந்த விழாவில் இருக்காருன்னு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இவர் முறையா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதுல தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் ஆனாரு. 2019 யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அகில இந்திய அளவுல 75வது இடத்தை பிடிச்சு ஐஏஎஸ் ஆகியிருக்காரு. திருப்பூர் சப் கலெக்டரா இருந்து அதுக்கப்புறம் விழுப்புரம்ல அடிஷனல் கலெக்டரா இப்ப இருக்காரு. பொதுவா நடிகர்களோட பசங்க எல்லாருமே சினிமால தான் அவங்களும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சின்னி ஜெயந்த் அவர்களுடைய மகன் படிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆனது பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. இப்போ முதல்வர் விஜய் கூட அவரை பார்த்ததுனால பலரோட கவனமும் இப்போ இவர் பக்கம் திரும்பி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வராரு. கண்டிப்பா ஒரு அப்பாவா சின்னி ஜெயந்த் அவர்களுக்கு பெருமை அடையக்கூடிய விஷயமா இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். சுதந்திர தின சிறப்பு விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We sincerely thank the Honorable Chief Minister of Tamil Nadu for delivering the Independence Day special address. May we also humbly request him to honor the awardees by presenting the Independence Day special awards. முதலாவதாக தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு M. கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. தகைசால் தமிழர் award is presented to திரு M. கிருஷ்ணசாமி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது மருத்துவர் வி மோகன் மருத்துவத்துறை வல்லுநர் நீரிழிவு நோய் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நிபுணர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் சார்பாக அவரின் மகள் இவ்விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan, a medical professional who is an eminent expert in the field of diabetology. His doctor, Dr. R. M. Anjana, will receive the award on his behalf. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நவ்ஷீன் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Navshin Banu Chand Kove. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது முதலாவதாக சிறந்த ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு ஈஆப்ப நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது இயக்குனர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Director S. Satish Prabhu and team, Chennai Metro Rail Limited. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.